இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மீசிமா மீப்போவாக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்த்துக்கிட்டு இருக்கோம். மொத்தமாக 50 வினாக்கள் பார்க்க போகிறோம்னு சொல்லியிருந்தோம். இதுவரையும் 10 வினாக்கள் பார்த்துட்டோம். இன்னும் நீங்கள் பார்க்கலன்னா இதுக்கான பிளேலிஸ்ட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் அடுத்த 10 வினாக்கள் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். டெலிகிராம் வாட்ஸ்அப் குரூப்பில் இன்னும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. 2013 குரூப் 4 எக்ஸாமில் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. மீ பெரு பொது காரணி 15ஆக இருக்குமாறு எத்தனை ஜோடி எண்கள் 40க்கும் 100க்கும் இடையே இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான HCF கொடுத்துருக்காங்க. மீ பெரு பொது காரணி என்னன்னு கொடுத்துருக்காங்க, 15ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன பண்ணோம்னா 15ஓட மடங்கெல்லாம் எடுத்து எழுதிக்கோங்க. எதுக்கு 15ஓட மடங்கெல்லாம் எடுத்து எழுதுறோம்னா HCF வந்து 15ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ 15ஓட மடங்கெல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கோங்க. 15, 30, 45, 60, 75, 90, 105. எதுக்கும் இடையில் இருக்கிற நம்பர் கேட்டிருக்காங்கன்னா 40க்கும் 100க்கும் இடையே உள்ள நம்பர் தான் கேட்டிருக்காங்க. 40க்கும் 100க்கும் இடையே எத்தனை நம்பர் இருக்குன்னு பாருங்கள். 45 இருக்குது, 60 இருக்குது, 75 இருக்குது, 90 இருக்குது. இதுக்கப்புறம் 105 வருது. ஏன்னா 40க்கும் 100க்கும் இடையே உள்ள ஜோடிகள் தான் கேட்டிருக்காங்க. அப்போ 45லேருந்து 90 வரையும் வருது. எத்தனை நம்பர் இருக்குன்னு பாருங்கள். 45, 60, 75, 90. 40க்கும் 100க்கும் இடையே எத்தனை எண்கள் இருக்குன்னா 4 எண்கள் இருக்குது. இவங்க கேட்டிருக்கிறது என்னென்னா ஜோடிகள் எத்தனைன்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போ இதை ஃபஸ்ட்டு ஜோடியாக மாற்றணும். ஃபஸ்ட்டு 45 எடுத்துக்கலாம். 45ஓட 60 இது ஒரு ஜோடி. அடுத்து 45ஓட 75 இது ஒரு ஜோடி. அடுத்து 45ஓட 90 இது ஒரு ஜோடி. அடுத்தது அதே மாதிரியே 60க்கு ஜோடி சேருங்க. 60ஓட 45 ஏற்கனவே இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட் இடத்துல 45, 60ன்னு ரிப்பீட்டடாக வரக்கூடாது. அடுத்து 60ஓட 75, அடுத்து 60ஓட 90, அடுத்து 75க்கு ஜோடி சேருங்க. 75, 45 இருக்கான்னு பாருங்கள். இங்கே இருக்குது, அதனால் வேணாம். அடுத்து 75, 60 இருக்கான்னு பாருங்கள். இந்த இடத்துல இருக்குது, இதுவும் வேணாம். அடுத்து 75, 90 இருக்கான்னு பாருங்கள். அது இல்லை. 75, 90. அடுத்து 90க்கு ஜோடி சேர்க்கணும். 90, 45 இங்கே இருக்குது. 90, 60 இங்கே இருக்குது. 90, 75 அதுவும் எழுதிட்டோம். இப்போ மொத்தமாக எத்தனை ஜோடிகள் இருக்குன்னு பாருங்கள். 6 ஜோடிகள் இருக்குது. 1, 2, 3, 4, 5, 6. இதோட முடியாது. அடுத்து என்ன பண்ணோம்னா HCF என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 15 கொடுத்துருக்காங்க. அப்போ ஒவ்வொரு ஜோடிக்கான HCF வந்து 15 வந்தால் தான் அது ஒரு ஜோடியாக நம்ம கணக்கு எடுத்துக்கணும். இப்போ ஒவ்வொரு ஜோடிக்குமே HCF வந்து 15 வருதா அப்படின்றத செக் பண்ணோம். ஃபஸ்ட்டு ஜோடி எடுத்து எழுதிக்கலாம். 45, 60. இதை ஸ்ட்ரெயிட்டாகவே நீங்கள் 15ஆலேயே டிவைட் பண்ணிக்கலாம். ஏன்னா HCF வந்து 15ன்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் 5ஓ 3ஓ அதால் டிவைட் பண்ண தேவையில்லை. 15ஆலேயே டிவைட் பண்ணுங்கள். 15ஆல் பண்ணிங்கன்னா 3 15, 45, 60. மீசிமானா 1 வர வரை டிவைட் பண்ணுவோம். மீப்போவானா பொதுவாக எது வரை நம்மளால் டிவைட் பண்ண முடியுதோ அது வரை டிவைட் பண்ண போதும். இதுக்கப்புறம் நம்மளால் பொதுவாக ஒரு நம்பரால் டிவைட் பண்ண முடியாது. இப்போ இதுக்கான மீப்போவா என்ன 15. இப்போ இது ஒரு ஜோடி தான். 45, 60 ஒரு ஜோடி. அடுத்தது பாருங்கள் 45, 75 செக் பண்ணுங்கள். 15ஆல் 3 15, 45, 45, 60, I15, 75. இதுக்கப்புறம் டிவைட் பண்ண முடியுதான்னு பாருங்கள். டிவைட் பண்ண முடியாது. இப்போ இதுக்கான HCF என்ன 15 வருது. அப்போ இது ஒரு ஜோடி தான். 45, 75. அடுத்தது 45, 90க்கு செக் பண்ணுங்கள். 15ஆல் 3 15, 45, 4 15, 60, I15, 75, 6 15, 90 வருது. இதுக்கப்புறமும் நம்மளால் டிவைட் பண்ண முடியுது. 3ஆல் 1 3 3, ஈர் 3 6 அப்படின்றது வருது. இதுக்கான மீப்போவா என்னென்னா 15 3 பெருக்குனீங்கன்னா 45 வருது. நமக்கு தேவை என்னென்னா 15 தான் வரணும். இதில் 45 வருது. அப்போ இது ஒரு ஜோடி கிடையாது. இப்போ அடுத்து செக் பண்ணுங்கள். 60, 75 செக் பண்ணுங்கள். 15ஆல் 4 15, 60, 5 15, 75. இதுக்கப்புறம் டிவைட் பண்ண முடியாது. இப்போ இதுக்கான HCF என்னென்னா 15 வருது. அப்போ இது ஒரு ஜோடி தான். 60, 75. அடுத்து 60, 90க்கு செக் பண்ணுங்கள். 15ஆல் 4 15, 60, 6 15, 90. திருப்பி டிவைட் பண்ண முடியும். 2ஆல் 2 4, 2 6. இதுக்கப்புறம் தான் டிவைட் பண்ண முடியாது. இப்போ இதுக்கான HCF என்ன வருதுன்னா 15 2, 30 வருது. நமக்கு தேவை 15 தான். அப்போ இது ஒரு ஜோடி கிடையாது. இப்போ அடுத்தது லாஸ்ட்டாக இருக்கிறது என்ன 75, 90 இருக்குது. இதுக்கு HCF கண்டுபிடிங்க. 15ஆல் I15 75, 6 15 90.
இதுக்கப்புறம் டிவைட் பண்ண முடியாது. இதுக்கான HCF என்ன வருது? 15 வருது. இப்போ இது ஒரு ஜோடி தான். 75,90. மொத்தமாக எத்தனை ஜோடி இருக்குன்னு பாருங்கள். 4 ஜோடி இருக்குது. இதான் ஆன்சர். ஆப்ஷன் வந்து பி. அடுத்த சம்மு, இரு எண்களின் கூடுதல் 20, அவற்றின் பெருக்கல் பலன் 96, அவ்விரு எண்களின் மீப்பெரு பொது வகுத்தி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இரு எண்களின் கூடுதல் அப்படின்றது எந்த 2 நம்பர் அப்படின்னு சொல்லல. இப்போ 2 எண்களை என்னன்னு வச்சுக்கலாம்னா எக்ஸு ஒய்ன்னு வச்சுக்கலாம். 2 எண்களோட கூடுதல் என்னன்னா 20 அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது அவற்றின் பெருக்கல் பலன் வந்து 96 அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸு ஒய்யோட பெருக்கல் பலன் வந்து 96 அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவ்விரு எண்களின் மீப்பெரு வகுத்தி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது HCF என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா நம்மளால் ஸ்ட்ரைட்டாக ஃபார்முலாவும் அப்ளை பண்ண முடியாது. இப்போ எப்படி கண்டுபிடிக்கணும்னா 2 நம்பரை பெருக்குனா 96 வருதுன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. அதே மாதிரியே 2 நம்பரை கூட்டுனா 20 வருது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ 2 நம்பரை பெருக்குனா எதெல்லாம் 96 வருது அப்படின்றத பாருங்கள். அதே மாதிரி எதெல்லாம் 2 நம்பரை கூட்டினா 20 வருது அப்படின்றத பாருங்கள். 2, 3, 4ன்னு ஒவ்வொரு வாய்ப்பாடுலையும் எதுலலாம் 96 வருதுன்னு செக் பண்ணி பாருங்கள். இப்போ 2ஆம் வாய்ப்பாடில் பாருங்கள் 2 × 48 வரும். 2 × 48 வந்து 96 வரும். இப்போ 2த்தையும் பெருக்குனா 96 வருது. அதே மாதிரி 2த்தையும் கூட்டினா 20 வரணும். 2த்தையும் கூட்டினீங்கன்னா 50 வருது. இப்போ இது வந்து தப்பு. அடுத்து 3ஆம் வாய்ப்பாடில் வருதான்னு பாருங்கள். இந்த 3ஆல் டிவைட் பண்ணி பாருங்கள். அப்படியே 3ஆல் பண்ணிங்கன்னா 3 டைம் 2 32 × 3 96 வருது. 2த்தையும் கூட்டினீங்கன்னா 35 வருது. இப்போ இதுவும் தப்பு தான். அடுத்து 4ஆவது வாய்ப்பாடில் வருதான்னு பாருங்கள். 4ல் பார்த்தீங்கன்னா 2 டைம் மிச்சம் 1 24 × 4 வந்து 96 வருது. 2த்தையும் கூட்டினீங்கன்னா என்ன வருது? 28 தான் வருது. நமக்கு தேவை என்ன? 20 வரணும். இப்போ இதுவும் வராது. அடுத்து 5ல் வருமானு பாருங்கள். 96 வந்து 5ல் வராது. 6ல் வருதான்னு பாருங்கள். 6ல் ஒரு டைம் இருக்குது, மீதி 3. 16 6 96 வருது. 2த்தையும் கூட்டினீங்கன்னா 22 தான் வருது. இப்போ இதுவும் வராது. அடுத்து 7ல் வருமானு பாருங்கள். 7ல் வராது. 8ல் வருதான்னு பாருங்கள். ஒரு டைம் 8 மிச்சம் 1 போயிடுச்சுன்னா 2 டைம் வரும். 12 × 8 வந்து 96 வருது. அதே மாதிரியே 12ஐயும் 8ஐயும் கூட்டினீங்கன்னா 20 வருது. இப்போ இதுதான் சரியானது. அந்த 2 எண்கள் என்னன்றதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். 2 எண்கள் என்னென்னா 12, 8. இப்போ கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். இதுக்கான HCF என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம்னா 12க்கும் 8க்கும் மீப்போவா கண்டுபிடிக்கலாம். 2ஆல் 6 2 12 4 2 8, திருப்பி 2ஆல் 3 2 6 2 4. இதுக்கப்புறம் நம்மளால் டிவைட் பண்ண முடியுதான்னு பாருங்கள். மீசிமானா 1 வர வரையும் டிவைட் பண்ணுவோம். மீப்போவானா எது வரையும் நம்மளால் பொதுவாக டிவைட் பண்ண முடியுதோ அது வரையும் டிவைட் பண்ணால் போதும். இப்போ 3, 2 இருக்குது. இதுக்கப்புறம் பொதுவாக டிவைட் பண்ண முடியாது. இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ 2ஐயும் பெருக்குனிங்கன்னா 4 வருது. இதுக்கான HCF என்ன? 4. ஆப்ஷன் வந்து பி. அடுத்த சம்மு 2019 கேட்டிருக்காங்க. குரூப் 1 எக்ஸாமில் 15, 21 மற்றும் 27 ஆகிய 3 எண்களால் மீதியின்றி வகுப்படும் மிகப்பெரிய 4 இலக்க எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா இப்படி கொடுத்துட்டாங்கன்னா மேலே இருக்க நம்பருக்கு மீசிமா கண்டுபிடிக்கணும். 15, 21, 27. இதுக்கு மீசிமா கண்டுபிடிங்க. 3ஆல் 5 3 15, 7 3 21, 9 3 27. அடுத்து 5ஆல் ஒரு டைம் வரும். 7 டிவைட் ஆகாது, 9 ஆகாது. அடுத்து 7ஆல் 1, 1 7 9, திருப்பி 9ஆல் 1 1 1. மீசிமானா 1 வர வரையும் டிவைட் பண்ணுவோம். டிவைட் பண்ணிட்டோம். அடுத்து எல்லாத்தையும் பெருக்கிக்கோங்க. 9 7 63, 5 3 15, 5 3 15 மிச்சம் 1, 6 5 30 31, 1 3 3 1 6 6 5 4 9, 945 வருது. இதுக்கான மீசிமா என்ன வருது? 945. இப்போ அடுத்து என்ன பண்ணோம்னா 2 மெத்தட் இருக்குது. ஆப்ஷன் வச்சு ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிக்கலாம், இல்லை ஸ்ட்ரெயிட்டாக ஆன்சர் கொண்டு வரலாம். இப்போ ஆப்ஷன் வச்சு எப்படி கண்டுபிடிக்கிறேன்னா LCM வந்து 945 அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்கோம். ஒவ்வொரு ஆப்ஷன்லையுமே 945 வந்து டிவைட் பண்ணுங்கள். டிவைட் பண்ணுறப்ப மீதி வந்து 0ன்னு வந்துச்சுன்னா உங்களுக்கு அதான் ஆன்சர். 0 வரலைன்னா அது ஆன்சர் கிடையாது. இப்போ ஒவ்வொன்றா நீங்கள் செக் பண்ணிங்கன்னா எதுக்கு 0 வருதோ அதான் ஆன்சராக இருக்கும். ஏன்னா மீதியின்றி வகுப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஸ்ட்ரெயிட் மெத்தட் என்னென்னா 4 இலக்க எண் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ மிகப்பெரிய 4 இலக்க எண்ணா என்னென்னா 999 அப்படின்றது என்னென்னா 3 இலக்க எண். இது என்னென்னா 3 இலக்க எண்களில் மிகப்பெரிய எண். ஏன்னா 1000 அப்படின்னு வந்துருச்சுன்னா இது 4 இலக்க எண்ணாக மாறிடும். 1 2 3 4ன்னு. இப்போ 3 இலக்க எண்ணில் மிகப்பெரிய எண் எதுன்னு கேட்டாங்கன்னா 999 தான். அதே மாதிரியே 4 இலக்க எண்ணில் மிகப்பெரிய எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது வந்து 9999.
ஏன்னா 10,000 அப்படின்னு நீங்கள் வந்துருச்சுன்னா இல்லை 10,000னு பார்த்தீங்கன்னா 5 இலக்கம் வருது. இல்லை 4 இலக்க எண்களில் மிகப்பெரிய எண் எதுனா 9,999. இப்போ 9,999 நம்ம கண்டுபிடிச்ச எல்சிஎம்மால் டிவைட் பண்ணோம். 945ஆல் டிவைட் பண்ணுங்கள். ஒரு டைம் வரும் 945 மைனஸ் பண்ணிங்கன்னா 4 5 இந்த 9 வந்து இங்கே இறங்கிருச்சுன்னா மீதி எவ்வளோ கிடைக்குது? 540 வருது. இதுக்கப்புறம் நம்மளால் டிவைட் பண்ண முடியாது. மீதி வந்து எவ்வளோ வருதுன்னா 549 வருது. இப்போ அடுத்து என்ன பண்ணோம்னா மிகப்பெரிய 4 இலக்க எண்ணால் கிடைச்ச மீதியை வந்து மைனஸ் பண்ணாலே ஆன்சர் வந்துடும். 9,999 என்ன மீதி வந்திருக்கு? 549 வந்திருக்கு. மைனஸ் பண்ணுங்கள். 9ல் 9 போனால் 0, 9ல் 4 போனுச்சுன்னா 5, 9ல் 5 போச்சுன்னா 4 9. 9,450 தான் ஆன்சர். ஆப்ஷன் வந்து பி. ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கோம்னா கொடுத்துருக்க நம்பருக்கு மீசிமா கண்டுபிடிச்சிருக்கோம். எவ்வளோ வந்திருக்குன்னா 945 வந்திருக்கு. இந்த 9,999 எப்படி வந்துச்சுன்னா இங்கே சம்லேயே கொடுத்துருக்காங்க. மிகப்பெரிய 4 இலக்க எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதனால 9,999 எடுத்திருக்கோம். இதே இந்த இடத்துல வந்து மிகப்பெரிய 5 இலக்க எண் என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா என்ன பண்ணோம்னா 99,999 எடுத்துருக்கணும். ஏன்னா இதுதான் மிகப்பெரிய 5 இலக்க எண். இதில் கேட்டிருக்காது மிகப்பெரிய 4 இலக்க எண் என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. அதனால் 9,999 கண்டுபிடிச்ச மீசிமாவால் டிவைட் பண்ணியிருக்கோம். டிவைட் பண்ணோன்னே கடைசியாக மீதி என்ன வந்திருக்கோ அதால் 4 இலக்க எண்ணால் மைனஸ் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும். அடுத்த சம்மு 2019 குரூப் 1 எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. மீ பேர் பொது வகுத்தியை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது HCF என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு டேர்மை பாருங்கள் 4p² q³ r. செகண்ட் டேர்ம் வந்து 8p³ q² r². தேர்டு டேர்ம் வந்து 16p² q⁴ r³. இப்போ என்ன பண்ணோம்னா நம்பருக்கு ஃபஸ்ட்டு மீப்போவா கண்டுபிடிக்கணும். அதாவது HCF கண்டுபிடிக்கணும். அடுத்து வேரியபிளுக்கு தனியாக கண்டுபிடிச்சிக்கலாம். நம்பர் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 4 8 16. 4 8 16க்கு மீப்போவா கண்டுபிடிக்கலாம். 4ஆல் 1 நாங்க 4, ஈர் நாங்க 8, நன்னாங்க 16. இதுக்கப்புறம் நம்மளால் டிவைட் பண்ண முடியாது. ஏன்னா 1ன்னு வந்துருச்சு. HCFனா பொதுவாக எது வரையும் நம்மளால் டிவைட் பண்ண முடியுதோ அது வரை டிவைட் பண்ணால் போதும். எல்சிஎம்னா 1 வர வரையும் டிவைட் பண்ணுவோம். இல்லை கேட்டிருக்காது HCF தான். அப்போ இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இதுக்கான HCF என்ன வருதுன்னா 4 வருது. நம்பருக்கானது வந்து 4 வருது. அடுத்தது வேரியபிளுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். எல்லா டேர்ம்லையுமே இப்போ பொதுவாக இதெல்லாம் இருக்குன்னு பாருங்கள். P இருக்கான்னு பாருங்கள். 3 டேர்ம்லையுமே P இருக்குது. அதே மாதிரி Q வந்து 3 டேர்ம்லையுமே கொடுத்துருக்காங்க. R 3 டேர்ம்லையுமே கொடுத்துருக்காங்க. அப்போ பொதுவாக எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் எடுத்து எழுதிக்கலாம். இப்போ PQR 3 டேர்ம்லையுமே இருக்குது, எடுத்து எழுதிக்கிட்டோம். அடுத்தது பவரோட வேல்யூ பார்க்கணும். மீசிமான்னு கேட்டிருந்தாங்கன்னா பவரோட வேல்யூ வந்து அதிகமாக இருக்கணும். மீப்போவான்னு கேட்டிருந்தாங்கன்னா பவரோட வேல்யூ வந்து கம்மியாக இருக்கணும். இப்போ இதில் கேட்டிருக்கிறது வந்து மீப்போவா தான். அதனால் பவரோட வேல்யூ எதெல்லாம் கம்மியாக இருக்கோ அதை எடுத்து எழுதினா போதும். இப்போ Pயில் பாருங்கள் பவரோட வேல்யூ எது கம்மியாக இருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு டேர்மில் வந்து p² இருக்குது. செகண்ட் டேர்மில் p³ இருக்குது. தேர்டு டேர்மில் p² இருக்குது. இப்போ எது கம்மியாக இருக்குன்னா p² தான் கம்மியாக இருக்குது, அதை எடுத்து எழுதிக்கோங்க. அடுத்து Qக்கு பாருங்கள். ஃபஸ்ட்டு டேர்மில் q³ இருக்குது. செகண்ட் டேர்மில் q² இருக்குது. தேர்டு டேர்மில் q⁴ இருக்குது. இப்போ ஸ்கொயர் தான் கம்மியாக இருக்குது, அதை எடுத்து எழுதிக்கோங்க. அடுத்து ஆருக்கு பாருங்கள். ஃபஸ்ட்டு டேர்மில் r மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. செகண்ட் டேர்மில் r² இருக்குது. தேர்டு டேர்மில் r³ இருக்குது. இதில் கம்மியாக இருக்கிறது வந்து r தான், அப்படியே வச்சுக்கலாம். இப்போ இதுக்கான ஆன்சர் என்னென்னா 4p² q² r. த ஆன்சர் ஆப்ஷன் வந்து பி. அடுத்தது எந்த மீப்பேறு எண்ணால் 2112 மற்றும் 2792 என்ற எண்களை வகுக்கும் போது மீதி வந்து 4 கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது 2013 குரூப் 2 எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இது ஈஸி தான். இந்த 2 நம்பரில் ஏதாச்சும் ஒரு நம்பர் எடுத்தால் போதும். ஏன்னா இந்த நம்பர் இல்லைனா இந்த நம்பர் ரெண்டுத்தையும் வகுக்கும் போது மீதி என்ன வருதுன்னா 4 வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த எண்ணால் வகுக்கும் போது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஆப்ஷன் வச்சே ஈஸியாக ஆன்சர் கொண்டு வந்துடலாம். இப்போ ஒவ்வொரு நம்பரை வச்சு இதை டிவைட் பண்ணுங்கள். டிவைட் பண்ணுறப்ப மீதி வந்து 4 வந்துச்சுன்னா அதான் ஆன்சர். இப்போ 2112 63ஆல் டிவைட் பண்ணுங்கள். 3 60 வந்து 180 வரும். 4 60 வந்து 240 விட்டு தாண்டி போயிடும். நமக்கு தேவை 211 தான் வேணும். இப்போ 63 × 3 3 9 6 3 18. 3 டைம் பார்த்தீங்கன்னா 189 வருது. இப்போ கேன்சல் பண்ணிங்கன்னா இங்கிட்ட ஒரு 11, அங்கே ஒரு 11 22. இந்த 2 வந்து கீழே இறங்கிருச்சுன்னா எத்தனை டைம் வருதுன்னு பாருங்கள். அதே மாதிரி 3 டைம் தான் வரும். 4 டைம் பார்த்தீங்கன்னா 240 விட்டு தாண்டி போயிடும். இப்போ 189 வருது. இப்போ மைனஸ் பண்ணிங்கன்னா 12ல் 9 போயிருச்சுன்னா 3, 1 11ல் 8 போயிருச்சுன்னா 3. மீதி எவ்வளோ வருது? 33 வருது.
நமக்கு தேவை என்னென்னா மீதி வந்து 4 வரணும். 4 வந்தால் தான் ஆன்சர் கரெக்டு. அடுத்தது 64க்கு செக் பண்ணுங்கள். 63 வராது. 64க்கு செக் பண்ணுங்கள். 2112 64ஆல் டிவைட் பண்ணுங்கள். அதே மாதிரி தான் 4ஆல் பெருக்குனிங்கன்னா 240 விட்டு தாண்டி போயிடும். 3ஆல் பெருக்குங்க. 4 3 12 மிச்சம் 1 6 3 18 19 192 வருது. 8 இங்கே ஒரு 11னா 19 வரும் மீதி. இந்த 2 இறக்கிட்டிங்கன்னா 192ல் எத்தனை 64 இருக்குது அப்படின்றத பாருங்கள். 3 டைம் பெருக்குனா என்ன வருது? 192 வருது. மீதி எவ்வளோ வருதுன்னா 0 வருது. நமக்கு தேவை 4 தான் வரணும். இதில் 0 வருது. இப்போ இதுவும் வராது. 64 தப்பு தான். அடுத்தது 68 செக் பண்ணுங்கள். 2112 68ஆல் டிவைட் பண்ணுங்கள். 68 3ஆல் பெருக்குனிங்கன்னா 8 3 24 மிச்சம் 2 6 3 18 20 204 வருது. மைனஸ் பண்ணிங்கன்னா 7 வரும். இந்த 2 வந்து இறங்கிருச்சுன்னா 72ல் எத்தனை 68 இருக்கும்னா ஒரு டைம் இருக்கும். இப்போ மைனஸ் பண்ணிங்கன்னா 4 வருது. இப்போ மீதி எவ்வளோ வருது? 4 வருது. அப்போ இதான் ஆன்சர். ஆப்ஷன் வந்து சி. அதே மாதிரியே நீங்கள் 2792 வச்சு செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி தான் உங்களுக்கு ஆன்சர் வரும். ஸோ 2 நம்பரில் எதை வேணாலும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அடுத்தது 12, 15, 20, 27 ஆகிய எண்களை மீதியின்றி வகுக்கக்கூடிய மிகச்சிறிய எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது 2013 குரூப் 1 எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம எப்பயும் போல் மீசிமா கண்டுபிடிக்கலாம். 3ஆல் 4 3 12 5 3 15 20 டிவைட் ஆகாத அப்படியே வச்சுக்கலாம். 9 3 27. அடுத்தது 4ஆல் 1 4 5 டிவைட் ஆகாது. 5 4 20 9 அப்படியே வச்சுக்கலாம். அடுத்து 5ஆல் 1 1 1 5 5 9 திருப்பி 9ஆல் 1 1 1 1 மீசிமானா 1 வர வரையும் டிவைட் பண்ணுவோம். இப்போ எல்லாத்தையும் பெருக்கிக்கோங்க. 4 3 12 9 45 12 45 பெருக்குனிங்கன்னா 2 10 மிச்சம் 1 4 2 8 1 9 1 5 5 1 4 0 4 1 540 வருது. இதுக்கான மீசிமா என்ன வருது? 540 வருது. கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மீதியின்றி வகுக்கக்கூடிய மிக சிறிய எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த 4 ஆப்ஷனில் பார்த்தாலே உங்களுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஏ தான் ஆன்சர்னு. ஏன்னா இந்த 540 இந்த 4 ஆப்ஷனில் இருக்க ஆன்சரில் எதால் டிவைட் பண்ணுறப்ப 0 வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ 540 டிவைட் பண்ணிங்கன்னா மீதி வந்து 0 தான் வரும். இதே 540 240 டிவைட் பண்ண முடியாது. இது வராது ஸ்ட்ரைட்டாகவே. அதே மாதிரி 540 270 டிவைட் பண்ண முடியாது. இதுவும் வராது. 540 570 டிவைட் பண்ண முடியாது. அப்போ 3 ஆப்ஷனுமே தப்பு தான். 540 டிவைட் பண்ணுறப்ப மீதி வந்து 0 வரும். ஆப்ஷன் வந்து ஏ தான் சரியானது. அடுத்தது ஒரு எண்ணை 24, 32, 36ஆல் வகுக்கும்போது முறையே 19, 27 மற்றும் 31 என்பன மீதியாக கிடைத்தால் அந்த எண்கள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ மீதியாக கிடைத்தால் அப்படின்னு கொடுத்துருக்க நம்பரை கீழே எடுத்து எழுதிக்கோங்க. 19, 27, 31. இப்போ அந்த எண்கள் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா கொடுத்துருக்க நம்பரை மேலே எழுதிக்கிட்டு அதுக்கான மீதியை வந்து கீழே எழுதிக்கோங்க. இதுக்கான டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள். எல்லாமே சேமாக வருதா அப்படின்றத பாருங்கள். 24ல் 19 போயிருச்சுன்னா 5, 32ல் 27 போயிருச்சுன்னா 5, 36ல் 31 போயிருச்சுன்னா 5. இப்போ இதுக்கான டிஃப்ரென்ஸ் என்ன வருதுன்னா 5 வருது. எல்லாமே சேமாக வரனால ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா மேலே இருக்க நம்பர் கொடுத்துருக்க நம்பருக்கு மீசிமா கண்டுபிடிக்கணும். மீசிமா கண்டுபிடிச்சி எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வந்திருக்கோ அதால் மைனஸ் பண்ணிக்கோங்க. இப்போ டிஃப்ரென்ஸ் வந்து எவ்வளோ வந்திருக்கு? 5 வந்திருக்கு. இப்போ அதால் 5ஆல் மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆன்சர் வந்துடும். கொடுத்துருக்க நம்பர் என்னென்னா 24, 32, 36. இதுக்கு மீசிமா கண்டுபிடிங்க. இந்த நம்பருக்கு கண்டுபிடிச்சிடக்கூடாது. 19, 27, 31 இது வந்து மீதிக்குன்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து மீசிமா கண்டுபிடிச்சிடக்கூடாது. ஃபஸ்ட்டாக கொடுத்துருக்கிறது என்னென்னா 24, 32, 36 இதுக்கு தான் மீசிமா கண்டுபிடிக்கணும். 2ஆல் 12 2 24 1 2 2 மிச்சம் 1 6 2 12 1 2 2 மிச்சம் 1 8 2 16 திருப்பி 2ஆல் 6 2 12 8 2 16 9 2 18 3ஆல் 2 3 6 8 டிவைட் ஆகாது 3 9 திருப்பி 2ஆல் 1 2 2 4 2 8 3 டிவைட் ஆகாது 4ஆல் 1 1 4 3 அப்படியே வச்சுக்கலாம். அடுத்து 3ஆல் 1, 1, 1 மீசிமானா 1 வர வரையும் டிவைட் பண்ணிட்டோம். இப்போ எல்லாத்தையும் பெருக்கிக்கோங்க. 2 4 4 3 12 12 2 24 24 4 3 12 4 2 8 2 4 1 4 1 2 2 8 8 2 இதுக்கான மீசிமா என்ன வந்திருக்கு? 288 வந்திருக்கு.
இதோட எந்த நம்பரை மைனஸ் பண்ணோம்னா 5ஆல் மைனஸ் பண்ணணும். ஏன் 5ஆல் மைனஸ் பண்ணுறோம் அப்படின்றத வீடியோட ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்போம். இதுக்கான டிஃப்ரென்ஸ் எவ்வளோ வந்திருக்கு? 5 வந்திருக்கு. அதனால் 5ஆல் மைனஸ் பண்ணுறோம். இப்போ 288 5ஆல் மைனஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோ வருது? 283 வருது. த ஆன்சர் ஆப்ஷன் வந்து சி. அடுத்தது இரு எண்களின் மீப்பேறு பொது காரணி 12, மீச்சிறு பொது மடங்கு 144, ஒரு எண் வந்து 36 எனில் மற்றொரு எண்ணை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது 2014 குரூப் 1 எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸியானதான். மீப்பேறு பொது காரணி அப்படின்றது ஹச்சிசிஎஃப் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 12 அப்படின்னு சொல்லிட்டாங்க. மீச்சிறு பொது மடங்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 144. எல்சிஎம் வந்து 144 அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது ஒரு எண், அந்த ஒரு எண்ணை வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம், 36ன்னு. மற்றொரு எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க, அதை வந்து ஒய்ன்னு வச்சுக்கலாம். ஒய் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு ஃபார்முலா தெரியும், XY ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஹச்சிசிஎஃப். இரு எண்களின் பெருக்கற் பலன் ஈக்குவல் டு மீசிமா இன்ட்டு மீப்போவா. இதுதான் ஃபார்முலா. இல்லை எக்ஸுக்கான வேல்யூ வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க 36ன்னு இன்ட்டு ஒய் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் என்ன? 144, ஹச்சிசிஎஃப் என்ன? 12. இப்போ கேன்சல் பண்ணுங்கள். 12ஆல் ஓர் 12 12 12 36. அடுத்தது 3ஆல் 3 12 மிச்சம் 2 8 3 24. இப்போ மற்றொரு எண் என்னென்னா 48. த ஆன்சர் ஆப்ஷன் வந்து டி. அடுத்த சம்ம பாருங்கள். 200க்கும் 300க்கும் இடையே 6, 8 மற்றும் 9 ஆகிய எண்களால் வகுப்படக்கூடிய எண்கள் எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதே மாதிரி ஒரு சம் பார்த்தோம். அதில் வந்து ஜோடிகள் என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இதில் வந்து எண்கள் என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. எண்களா ஜோடிகளா அப்படின்றத ஃபஸ்ட்டு நல்லா பார்த்துக்கோங்க. இந்த கொஸ்டின் வந்து 2019 குரூப் 4 எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இப்போ இது மாதிரி கொடுத்துருந்தா என்ன பண்ணோம்னா, என்னென்ன நம்பர் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பாருங்கள். 6, 8, 9 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 6, 8, 9. இதுக்கு ஃபஸ்ட்டு மீசிமா கண்டுபிடிச்சிக்கோங்க. 2ஆல் 3 2 6 4 2 8 9 டிவைட் ஆகாது. அடுத்து 3ஆல் 1 3 3 4 டிவைட் ஆகாது. 3 9. அடுத்து 4ஆல் 1 4 3 ஆகாது. அடுத்து 3ஆல் 1 1 1. மீசிமான 1 வரையும் டிவைட் பண்ணிட்டோம். அடுத்து எல்லாத்தையும் பெருக்கிக்கோங்க. 3 2 6 6 4 24 24 இன்ட்டு 3 3 12 மிச்சம் 1 3 2 6 1 7. இதுக்கான மீசிமா என்ன வருது? 72 வருது. இப்போ என்ன பண்ணோம்னா, எந்த நம்பருக்கும் எந்த நம்பருக்கும் இடையே அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 200க்கும் 300க்கும் இடையே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 200க்கும் 300க்கும் இடையே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 72ஓட மடங்கெல்லாம் எடுத்து எழுதுங்க. 72ஓட மடங்கெல்லாம் என்ன வருதுன்னு பாருங்கள். 72. அடுத்து 144 வரும். அடுத்து என்ன வருதுன்னு பாருங்கள். 144ஓட 72 கூட்டுங்க. 6 11 மிச்சம் 1 216 வருது. அடுத்து 72 கூட்டுங்க. 8 8 2 288. அடுத்தது 288ஓட 72 கூட்டினா 0 மிச்சம் 1 15 16 மிச்சம் 1 360 வருது. நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 200லேருந்து 300க்குள்ளே தான் கேட்டிருக்காங்க. இப்போ 200லேருந்து 300க்குள்ளே எதெல்லாம் இருக்குன்னு பாருங்கள். 216 இருக்குது, 288 இருக்குது. இந்த ரெண்டு நம்பரும் தான் இருக்குது. 216 288. 144 வந்து 200க்குள்ளே இருக்குது. 360 வந்து 300 விட்டு தாண்டி இருக்குது. இப்போ எது தேவைன்னா 216 288 தான் தேவை. இப்போ எத்தனை நம்பர் இருக்குன்னு பாருங்கள். 2 நம்பர் இருக்குது. இதுதான் ஆன்சர். ஆப்ஷன் வந்து பி. இதில் ஏன் ஜோடி கண்டுபிடிக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் எண்கள் தான் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க, ஜோடிகள் என்ன அப்படின்னு கேட்கல. இப்போ எண்கள் எத்தனை நம்பர் இருக்குன்னா 2 நம்பர் இருக்குது. அடுத்த சம்மு, ஒரு மீச்சிறு எண் 5, 6, 7 மற்றும் 8ஆல் வகுப்படும் பொழுது மீதி 3 ஆகவும் 9ஆல் வகுப்படும் பொழுது மீதம் எதுவும் இல்லை எனில் அந்த எண் யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2015 குரூப் 1 எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இது ரொம்ப ஈஸியானது. இந்த சம்மை வந்து 2ஆக நம்ம பிரிக்கலாம். இது ஒரு சம்மா பிரிக்கலாம். ஒரு மீச்சிறு எண் வந்து 5, 6, 7 மற்றும் 8ஆல் வகுப்படும் பொழுது மீதி 3 கிடைக்குது அப்படின்னு சொல்கிறது ஒரு சம்மா பிரிக்கலாம். அடுத்து 9ஆல் வகுப்படும் பொழுது மீதம் வந்து எதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிறது வந்து 2வது சம்மா பிரிக்கலாம். இப்போ 2வதாக இருக்கிறத வச்சு ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். 9ஆல் வகுப்படும் பொழுது மீதம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கொடுத்துருக்க ஆப்ஷன் வந்து 9ஆல் டிவைட் பண்ணுங்கள். மீதி வந்து எதெல்லாம் 0 வருதோ அதுதான் ஆன்சர். இப்போ 1677 9ஆல் டிவைட் பண்ணுங்கள். 1 9 9, மீதி வந்து 7 வருது. இந்த 7 வந்துருச்சுன்னா 8 9 வந்து 72 வரும். மீதி வந்து 5, இந்த 7 வந்துருச்சுன்னா 6 9 54, மீதி எவ்வளோ வருது? 3 வருது. இப்போ ஏ வந்து தப்பு. அடுத்து பிஏ செக் பண்ணுங்கள். 1683, இதை 9ஆல் டிவைட் பண்ணுங்கள். 1 9 9, மீதி வந்து 7 வரும். 8,
8 9 72, மீதி வந்து எவ்வளோ வருது 6 வருது. இந்த 3 இறங்கிருச்சுன்னா 7 9 வந்து 63 வரும். மீதி எவ்வளோ வருது 0 வருது. இப்போ ஆன்சர் வந்து எதுனா 1683. ஏன்னா 9ஆல் வகுக்கும் போது மீதி வந்து 0 வந்துச்சுன்னா அதான் ஆன்சர்னு சொல்லியிருந்தோம். இப்போ ஆப்ஷன் வந்து பி. இதே மேலே இருக்க பார்ட்டை வச்சு எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுனா 5, 6, 7 மற்றும் 8 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மீசிமா கண்டுபிடிக்கணும். மீசிமா கண்டுபிடிச்சதுக்கப்புறம் கொடுத்துருக்க ஆப்ஷன் வந்து டிவைட் பண்ணணும். எதால் டிவைட் பண்ணோம்னா இந்த 5, 6, 7, 8 இதுக்கெல்லாம் மீசிமா கண்டுபிடிங்க. மீசிமா ஒரு நம்பர் வரும். அந்த நம்பரால் கொடுத்துருக்க ஆப்ஷனை டிவைட் பண்ணுறப்ப மீதி வந்து 3 வந்துச்சுன்னா அதான் ஆன்சராக இருக்கும். நீங்கள் சுற்றி வளர்ச்சி கண்டுபிடிக்கிறதுக்கு ஸ்ட்ரெயிட்டாகவே நீங்கள் 9ஆல் டிவைட் பண்ணும்போது மீதி வந்து 0 வந்துச்சுன்னா அதான் ஆன்சராக இருக்கும். இதோட மீசிமா மீப்போவால் ப்ரீவியஸ் இயர் கொஷினில் 20 கொஷின் நம்ம பார்த்துட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். மறக்காமல் ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த 10 கணக்குகள் பார்க்கலாம்.